உங்ககிட்ட 20 லட்ச ரூபாய் இருந்தா உங்க அம்மாவை காப்பாத்துவீங்களா இல்ல நேர்மையா இருப்பீங்களா? ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருந்து வந்த ஒரு பையன் அவனோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான். உடனடியே 20 லட்ச ரூபாய் கட்டணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் பண்ணலன்னா அம்மாவோட உயிருக்கு ஆபத்து. என்ன செய்யன்னு தெரியாம கலங்கி போய் அவன் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்ப அங்க ஒரு பெரிய பை ஒண்ணு கிடந்துச்சு. அதை எடுத்து பார்த்தவன் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டான். ஏன்னா அதுக்குள்ள அவங்க அம்மாவுக்கு தேவையான அந்த 20 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. அந்த பையில இன்னொரு பொருளும் இருக்கு. அதை அவன் திறந்து பார்க்கும்போது உள்ள ஒரு இன்விடேஷன் இருக்கு. தன்னோட மகளுடைய கல்யாணம். அது மட்டும் இல்லாம அவர் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்ச ஒட்டுமொத்த பணத்துடைய சேமிப்பு தான் இந்த பணம்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். இப்போ அவன் முன்னாடி 2 வழி இருக்கு. ஒன்னு, இந்த பணத்தை வச்சு தன்னோட அம்மாவுடைய உயிரை காப்பாத்துறது. அப்படி இல்லனா இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அந்த அட்ரஸ்ல இருக்கிற அந்த பெரியவர்கிட்ட கொடுக்கறது. ஆனா அந்த பெரியவர்கிட்ட கொடுத்தா தன்னோட அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ண பணம் இருக்காது. அவங்க அம்மா உயிரை காப்பாத்த முடியாம கூட போகலாம். ஆனா இந்த பணத்தை உரியவரிடம் கொடுக்கலனா அவங்க பொண்ணுடைய கல்யாணம் நிக்கும். அதனால எத்தனை உயிர் போகும்னு தெரியாது. இப்போ அந்த இளைஞன் நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அம்மாவா நேர்மையா?